ராகுல் காந்தி தான் நம்ம நன்றி சொல்லணும். என்டிஏ வின் பண்ணதுக்கு ராகுல் காந்தி தான் காரணம். ஆர்ஜேடி போனதுக்கு காரணம் எதை வச்சு நீங்க சொல்றீங்க? அவர்தான் காரணம். எதுக்கான அந்த கூட்டணியில பண்ண குளறுபடி. இவங்களுக்கு லாஸ்ட் டைம் 19 சீட்டு வாங்கினாங்க. எப்போ அவர் என்னென்னமோ குட்டிக்காரனை போட்டு பார்க்குறாரு, ஒன்றும் முடியல. இந்த பீகாரில் பிபிடிலாம் போட்டு எல்லாத்தையும் காமிச்சாரு. ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒருத்தருக்கு அரசாங்க பணி அப்படின்னாரு. முடியுமா? எத்தனை குடும்பம் அங்கே இருக்குது? அரசாங்கத்தில் எத்தனை பேர் தேவை? எப்படி எடுப்பாங்க? ஈவன் நீங்கள் ஸ்வீப்பர்லேருந்து பெரிய போஸ்டிங் வரைக்கும் எடுத்திருந்தா கூட ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் அரசாங்க ஊழியர்னா எப்படி முடியும்? அனைவருக்கும் வணக்கம். நம்முடன் இணைந்திருப்பவர் திரு ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. பீகாரில் ஜெயிச்சிட்டீங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே என்டிஏ கூட்டணி ஜெயிச்சிருச்சு. இது இண்டி கூட்டணியில் சில சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா என்ன நடக்குதுன்னா, நாங்கள் சொன்ன மாதிரி இது இவிஎம் மிஷினோ இல்லை இருக்கிற இஷ்யூனால தான், அதனால தான் இவங்க ஜெயிச்சாங்கன்னோ, ஓட் சோரி அந்த காரணம் இதனால தான் நாங்கள் ஓட் சோரி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இது சந்தோஷம் எனக்கு மட்டும் கிடையாது, நமக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த நாட்டுக்கு தான். ஏன்னா இப்போ எவ்ரி எலெக்ஷன் வரும்போதும், ஸ்டேட் எலெக்ஷன் ஆகட்டும் இதாகட்டும், கடந்த 11 ஆண்டுகளாக ராகுல் காந்தி செய்கிற கூத்து கேலி எல்லாமே பொய்யாயிட்டே இருக்குது அப்படின்னு அவர் என்னென்னமோ குட்டிக்காரனை போட்டு பார்க்குறாரு, ஒன்றும் முடியல. இந்த பீகாரில் பிபிடிலாம் போட்டு எல்லாத்தையும் காமிச்சாரு. ஓட் சோரி, 65 லட்சம் பேர் ஓட்லேருந்து எடுத்துட்டாங்க ஓட்டர் லிஸ்ட்லேருந்து. அதுக்கப்புறம் இவிஎம் மிஷினில் அதை அப்போ சொல்லலை அவர். வின் பண்ணால் இப்போ சொல்லுவார் எங்கேருந்து வேணால். இப்போ இங்கே இல்லை, அவருக்கே தெரிஞ்சு போச்சு. நம்ம எப்போ நீங்கள் இப்போ இங்கே பார்த்துக்கலாம். நீங்கள் கடந்த 11 வருஷமாக அவர் எந்த மாநிலத்தில் ரிசல்ட் வந்தாலும் அப்போ அவர் இங்கே இருக்க மாட்டார், போயிடுவார். என் வேலை ஏதோ கூப்பிட்டீங்க, ஏதோ பிபிடி கொடுத்தீங்க, பேச சொன்னீங்க, நான் பேசிட்டேன், போயிட்டேன். எங்களுக்கு காங்கிரஸ் நான் கையில் வச்சுருக்கோம். அப்படி அசட் பல பில்லியன் அசட்ஸு அது இருக்குது, எங்கள் குடும்பத்தில் இருக்குது, எங்களுக்கு இது போதும். அவங்க இப்போ நியூயார்க்கில் இருக்காங்க பிரியங்கா, இவங்க யூரோப்பில் இருக்காரு, எங்கேன்னு தெரியல, தேடுறாங்க எங்கே அப்படின்ட்டு. ஸோ இப்போ பொய்யாகி போயிடுச்சு. முதல்ல ஓட் சோடின்னு சொன்னதும் பொய், இவிஎம் மிஷின் பொய் ஒன்று. ரெண்டாவது, இது பிஜேபி வளர்ந்துருக்கு. ஃபஸ்ட்டு 73லேருந்து இப்போ 84 வந்திருக்கு. பட் ஆக்சுவல் இது வெற்றி யாருக்கு அப்படின்னா, எந்த கட்சிக்கு வெற்றி அப்படின்னு சொன்னால் நிதிஷ்குமார் கட்சிக்கு தான், ஜேடியுக்கு தான் இது. ஏன்னா 2020 அவங்க 43 இருந்து இப்போ கிட்டத்தட்ட 80 வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் பெரிய வெற்றி. அதே மாதிரி இண்டி கூட்டணி, அதாவது இண்டி கூட்டணி பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இண்டி கூட்டணியும்பாங்க. இங்கே மட்டும் என்னது மகா கண்பத்துன்னு வச்சுட்டாங்க எங்கே பீகாரில். அதே கூட்டணி இங்கே அதாவது பிஜேபியை எதிர்க்கக்கூடிய அல்லது என்டிஏ கூட்டணியை எதிர்க்கக்கூடிய கட்சிக்கு இண்டி கூட்டணி. ஆனால் பீகாரில் மட்டும் இண்டி கூட்டணி கிடையாது, மகாபாத் கூட்டணி. ஆமாம், மகாபாத். ஆமாம், அது ஏன்னா அவருடைய கை, ஏதாவது நம்ம தேஜஸ் யாதவ் இருக்கார் இல்லையா, அவரோட தான் ரூலிங் பண்ணுறாரு. இப்போ இங்கே எப்படி டிஎம்கே தான் ரீஜனல் எலெக்ஷன் வரும்போது, அதாவது இப்போ மாநில எலெக்ஷன் வரும்போது இவங்க தான் ரீஜனல் பார்ட்டி தான். அதே மாதிரி அங்கே ரீஜனல் பார்ட்டிக்கு தான் வேல்யூ. அந்த மாதிரி அவர் அதை வச்சுருக்கார். பட் அவர் இந்த மாதிரி இவ்வளோ கேவலமாக தோற்று போனதுக்கு காரணம் ராகுல் காந்தி தான். ராகுல் காந்தி தான் நம்ம நன்றி சொல்லணும். என்டிஏ வின் பண்ணதுக்கு ராகுல் காந்தி தான் காரணம். ஆர்ஜேடி போனதுக்கு காரணம். எதை வச்சு நீங்கள் சொல்கிறீங்க அவர்தான் காரணம்? எதுக்கான அந்த கூட்டணியில் பண்ண குளறுபடி. இவங்களுக்கு லாஸ்ட் டைம் 19 சீட்டு வாங்கினாங்க. எப்போ 2020. இப்போ அந்த 19 வராதுன்னு அவங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு துணை முதலமந்திரி கொடுத்தாதான் நான் உங்கள் கூட்டணியில் வச்சுப்பேன் அப்படின்னாரு. எல்லாருக்கும் வேடிக்கையாக இருந்துச்சு. நீங்கள் வாங்குறதே 10 வாங்க முடியுமான்னு தெரியாது, இதை உங்களுக்கு துணை முதலமந்திரி கொடுக்க முடியுமா அப்படின்னு அதில் ஒரு பிரச்சனை ஆகிப்போச்சு. அதுக்கப்புறம் அந்த கூட்டணியில் பார்த்தீங்கன்னா 2 நாள் கூட்டணி மீட்டிங் வச்சுருந்தாங்க. முதல் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணது ராகுல் காந்தி. அதில் இவர் வந்தார், தேஜஸ்வி யாதவ். 2வது மீட்டிங் இவர் அரேஞ்ச் பண்ணார், அதுக்கு ராகுல் காந்தி வரல. இப்போ இதுலேருந்தே பாருங்கள், அவருக்கு கண்டிப்பாக காங்கிரஸ் வின் பண்ணாதுன்னு தெரியும். அதே சமயத்தில் ஆர்ஜேடி வின் பண்ணால் என்ன, வின் பண்ணால் நமக்கு என்ன,
இந்த கான்செப்ட் இருந்ததுனால தான் இந்த மாதிரி ஒரு மோசமான எலெக்ஷன். அடுத்தது வந்து ஆர்ஜேடியில் பக்கம் பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் ஒருத்தருக்கு அரசாங்க பணி அப்படின்னாரு. முடியுமா? எத்தனை குடும்பம் அங்கே இருக்குது, அரசாங்கத்தில் எத்தனை பேர் தேவை, எப்படி எடுப்பாங்க? ஈவன் நீங்கள் ஸ்வீப்பர்லேருந்து பெரிய போஸ்டிங் வரைக்கும் எடுத்திருந்தா கூட ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆள் அரசாங்க ஊழியர்னா எப்படி முடியும்? நான் வந்து ஒரு மின்சாரத்துறையில் வேலை பார்க்குறேன்னா பக்கத்தில் இருக்கிற வந்து வேறு ஏதாவது விவசாயத்துறை அரசாங்கத்தில் இருப்பேன். இது இம்பாசிபிள். இது ஒரு பாமர மக்கள் கூட தெரியும், இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு. ஒரு நான் தொழிற்சாலைகளை அதிகப்படுத்துவேன், விவசாயத்துக்கு வந்து நிறைய நீர் பாசனத்துக்கான வழி பண்ணுவேன், அதுக்கு மானியம் கொடுப்போம், இதெல்லாம் சொல்லியிருந்தாங்கன்னா வந்திருக்கும். பட் நிதிஷ்குமார் செய்தது என்னன்னா, இதையெல்லாம் நம்ம சொன்னோம் பாருங்க, அது அத்தியமாக சொன்னார். லாஜிஸ்டிக், அதாவது நம்பக்கூடியதாக இருந்தது, ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. 10,000 தருவேனாரு, அதை கொடுத்தார். அதாவது எலெக்ஷன் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னார், கொடுத்தார் பெண்களுக்கெல்லாம். அப்போ அவங்க வந்து என்ன ஒரு சுய தொழில் பண்ணுறதுக்கு அவங்க அதில் ரொம்ப சந்தோஷமாங்க. அதோடு மட்டும் இல்லை, அதுதான் காரணமே, இந்த தடவை பெண்களோட ஓட்டு சதவீதம் அதிகம், ரொம்ப ரொம்ப அதிகம். அதோட மட்டும் கிடையாது, அவங்க நல்ல கடந்த 5 வருஷமாக நல்ல வசதியாகவும் நல்ல கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. எப்படி அப்படின்னா, டோட்டல் நக்சலைட்ஸை ஒட்டு இல்லாமல் ஒரு துளி இல்லாமல் மிச்ச மீதியே கிடையாது, ஒட்டு மொத்தம் ஒழிச்சிட்டாங்க. நமக்கு நல்லாவே தெரியும் பீகார் எப்படிப்பட்ட மாநிலம், லல்லு பிரசாத் யாதவ் ஆள்ற வரைக்கும் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. கடந்த 20 வருஷமாக கொஞ்சம் எப்படி வந்து காங்கிரஸ் வந்து 50 வருஷமாக நாட்டை ஒன்றும் இல்லாமல் ஆக்கி சீரு கட்டி வச்சதுனால, அதுக்கப்புறம் பிஜேபி வந்து இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு வந்திருக்கு இல்லையா. அதே மாதிரி கடந்த 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார், ஓகே நிதிஷ்குமார் வந்து மாறி 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 இருந்தான்னு வச்சுங்க, அது ஒரு பக்கம். பட் ஆஸ் எ சிஎம் நிதிஷ்குமார் இருந்தார், கொஞ்சம் கொஞ்சமாக நக்சலைட்ஸை ஒழிச்சார், மாநிலத்தை முன்னேற்றிருக்காரு. நான் நிறைய பேர் சொல்லலாம், சார் அப்படி இருந்துமே எதுக்கு சார் பீகார் மக்கள்லாம் இங்கே வேலைக்கு வராங்க அங்கே வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லி. அதுவும் மடத்தனமான சிந்தனை தான் நம்ம சொல்லணும். ஏன்னா இங்கே இருக்கவங்க எல்லாம் பீகாரில் போய் வேலை பார்க்குறாங்க, யூபியில் வேலை பார்க்குறாங்க, டெல்லியில் வேலை பார்க்குறாங்க. ஸோ அந்த மைக்ரேஷன் ஃபார் ஜாப்புங்கிறது நம்ம கணக்கில் எடுக்க முடியாது. மற்றபடி ஒரு மாநிலம் அங்கே இருக்க ஒவ்வொரு துறையும் எப்படி வேலை பார்க்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். அதில் வந்து கடந்த 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுக்கு பல நேரங்களில் பிஜேபி ஒத்துழைச்சிருக்கு. தமிழகத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகமும் இல்லை மற்ற சில கட்சியெல்லாம் வந்து தமிழகத்தில் இருக்கிற கட்சியில் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, பீகாரில் வந்து சரியான படிப்பறிவு இல்லாத மக்கள், அவங்களுக்கு வந்து சிந்திக்க தெரியாது, இந்த மாதிரியான பிரபங்கள்லாம் பண்ணிருந்தாங்க. இப்போது சில ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லாம் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க தான். ஸோ ராகுல் காந்தி ஆர்ஜேடி என்ன சொல்கிறாங்கன்னா, வீட்டுக்கு ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி வந்து ஆஃபர் கொடுத்ததுனால கண்டிப்பாக வந்து அவருக்கு தான் ஓட்டு விழும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் விழல. பட் அப்போ வந்து பாத்தீங்கன்னா, அப்போ மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்கன்ற அர்த்தமா, இல்ல வேற ஏதாவது ஒரு காரணத்துக்காக தான் பிஜேபி ஜெயிச்சது? அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. சும்மா அந்த கம்யூனிஸ்ட் பேசுற மாதிரி பேசக்கூடாது. அவங்க வாழ்நாள் முழுக்க தோத்துக்கிட்டே இருக்காங்க. ஓகே, அவங்களுக்கு வெற்றினா, அவங்களுக்கு அவங்களோட வெற்றி என்னன்னா தோல்வி தான் கம்யூனிஸ்டுக்கு. இப்போ ஒரு ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காரு, நீங்க வேணா அவர்கிட்ட கூப்பிட்டு நாளைக்கு பேட்டி எடுங்க, அவர் சொல்லுவார் பாருங்க. அவரு அப்புறம் கனகராஜன் ஒருத்தர் இருக்கார் பாருங்க, அவரெல்லாம் கூப்பிடுங்க, உங்க அரங்கத்தை கூப்பிட்டு கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, அழகாக சூப்பராக சொல்லுவாங்க. இந்த மாதிரி வந்து இவிஎம்ல பண்ணிட்டாங்க, அப்புறம் எஸ்ஐஆர் தான் அதுதான் ஒரு காரணம், இதெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, அப்போ இங்கே இப்போ தமிழ்நாடு எலெக்ஷன் நடக்க போகுது, இங்கே எஸ்ஐஆர் நடந்துட்டு இருக்குது. ஓகே, என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்ப்போம். இன்கேஸ் திமுக ஜெயிச்சிருச்சு அப்படின்னு வச்சுங்களேன், இன்னி வரைக்கும் அது பிரகாசமாக தான் இருக்குது, நம்ம அதையும் ஒத்துக்கணும். சரி, ஸோ ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுங்க, அப்போ என்ன சொல்லுவாங்க, இங்கே தான் எஸ்ஐஆர் எடுக்கிறாங்க, அப்போ இந்த பிஜேபி வின் பண்ணணுமா? ஸோ அது வந்து அவங்களுக்கெல்லாம் ஒன்றும், அவங்க அதான் சொல்கிறேன், அவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்க, சார் உங்களோட வெற்றியே தோல்வி தானே சார் வாழலான்னு கேளுங்க அவங்ககிட்ட. ஸோ அதை என்னன்னு கேட்கலாம். அதனால் அவங்க பேச்செலாம் எடுக்காதீங்க. அதே மாதிரி இங்கேருந்து கிளம்பி போனார் யார், நம்ம முதல் மந்திரி பீகாருக்கு போய் இந்தி கூட்டணிக்கு ஆதரவாக பேசினார், போய் அங்கே தமிழில் பேசினார், அதை அப்புறம் டிரான்ஸ்லேட் பண்ணாங்க. என்னாச்சு, அங்கே போய் அதான் சொன்னார், ராகுல் காந்தி தான் வந்து வருங்கால பிரைம் மினிஸ்டரு, அவங்க ஆட்சி நல்லாயிருக்கும், ஆகா ஓகோன்னு சொன்னார், போச்சு. இப்போ என்னாச்சுன்னா, ஸ்டாலினுக்கு ஒரு பயம் இருக்கும். இப்போ ஆகா நம்ம போய் பிரபகண்டா பண்ணமே, அங்கே இருந்தது போயிடுச்சே, நம்மளது போயிட போகுது அப்படின்னு சொல்லி நம்ம இனிமேல் எழுதி கொடுத்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தாருன்னா நல்லாயிருக்கும். சார் இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஸ்டாலின் வந்து பயப்படுறாருன்னு, இப்போ பீகாரோடைய ரிஃப்ளெக்ஷன், அந்த தேர்தலுடைய ரிஃப்ளெக்ஷன் தமிழ்நாட்டிலையும் பிரதிபலிக்குமா, தமிழ்நாட்டிலேயும் மாற்றம் வருமா, அதுக்கு எதனா இல்லை பிரதிபலிக்கலாம். பீகாரோட எலெக்ஷனுக்கும் தமிழ்நாடோட எலெக்ஷனுக்கும் சுத்தமாக பிரதிபலிப்புலாம் இருக்காது. மாற்றம் வருமானா மாற்றம் வரணும்.
இதுதான் நம்ம எதிர்பார்க்குறோம். பீகாரை பொறுத்த வரைக்கும் கடந்த 20 ஆண்டுகளாக நிதிஷ்குமார் தான் சிஎம்மாக இருக்கார். நான் திரும்பவும் தான் சொல்கிறேன், நிதிஷ்குமார் சில சமயம் பிஜேபியோட அலையன்ஸு மற்ற கட்சியோட காங்கிரஸோட அலையன்ஸை மாற்றி மாற்றி இருந்தால் கூட அவர் தான் ஆஸ் அ சிஎம் நிதிஷ்குமார் தான் இருந்தார். அவர் வந்து இப்போ என்ன, இப்போ இங்கே சாராயத்தை எடுத்தது அவர் தான். அங்கேருந்து மாநிலம் நல்லா தானே இருக்குது. அதுலேயே நிறைய உங்களுக்கு பெண்கள் ஓட்டு போட்டிருப்பாங்க நிதிஷ்குமாருக்கு. இந்த என்ன சொன்னாங்க, சாராயத்தை இடத்துல கள்ள சாராயம் நிறைய வந்துடும், கண்ணு போயிடும், காது போயிடும் அப்படின்னு சொல்லி இவங்க சம்பாதிக்கணுங்கிறதுக்காக, இங்கே திமுக குடும்பம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக இப்படி ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. பீகாரில் இல்லையே, எடுத்துட்டாங்கல்ல. ஸோ அதுவே ஒரு பெரிய முதல் காரணம், பெண்கள் வந்து நிறைய வந்து ஓட்டு போட்டதுக்கு காரணம் அதுதான். ஸோ அதனால் பீகாரோட இதை இங்கே பிரதிபலிக்காது. அதே சமயத்தில் நம்ம ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும். சரியா? பீகாரை விட இப்போ ஒரு குழப்பம் என்ன அப்படி ஒன்றுன்னா, இன்னைக்கு ஜனதாதள் யுனைடெடும் வளர்ந்துருக்கு, பிஜேபியும் வளர்ந்துருக்கு 10% கிட்டத்தட்ட. ஸோ 10% வளர்ச்சிங்கிறது சாதாரண இது கிடையாது, புரியுதுங்களா? வளர்ந்துருக்கு. ஸோ இப்போது பிஜேபி அதிக ஓட்டு வாங்கியிருக்கு, கான்ஸ்டிடியூஷனில் அதிகமாக வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு 121 வேணும், 122 வேணும்னா அவங்க மற்ற இந்த ராம்விலாஸ் பாஸ்வானோட கட்சி இருக்குது இல்லையா, அவங்களே கிட்டத்தட்ட 20 வின் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ என்ன ரிசல்ட்னு தெரியல. அதெல்லாம் சேர்த்து பிஜேபியே ஆட்சி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லையா பிஜேபி நிதிஷ்குமார் இப்போ ஃபஸ்ட்டு 43 இருக்கும்போதே சிஎம் பதவி எனக்கு கொடுக்கணும் அப்படின்னாரு. அப்போ 73 வாங்கியது பிஜேபி, 75, இவங்க 43. ஆனால் இப்போ வந்து பிஜேபி வந்து அதிக வாங்கியிருந்தாலும், அதிக தொகுதிகள் எடுத்திருந்தாலும், இவங்க வந்து டபுள் ஆகிட்டார். யார்? நிதிஷ்குமார். அதனால கண்டிப்பாக இவர் விட்டு கொடுக்க மாட்டார். கூட்டணியாக இருந்தால் நான் தான் சிஎம் அப்படிம்பாரு. ஸோ அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, லல்லு பிரசாத் யாதவ் கட்சி இல்லாமல் இருந்தது நல்லது. ஏன்னா அது வந்து தீவிரவாதத்தின் ஒரு நக்சலைட்ஸ் அதுவே. அதனால் அது ஒழிஞ்சது, அது இப்போதைக்கு வராது. ஸோ மொத்தத்தில் முடிவு நல்ல முடிவு. அதேமாதிரி வந்து ஆர்எஸ் பாரதி அவங்க கிட்ட காலைல வந்து என்ன கேட்டாங்கன்னா, காங்கிரஸ் வந்து 11 இடத்துல தான் முன்னிலையில இருக்கு, இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மற்றதெல்லாம் தோத்து இருக்கு, 63ல 11 தான் முன்னிலை இருக்கு அப்படின்னு அவர் என்ன சொல்லியிருக்காரு, இங்க திமுகலையும் 11 தான் அவங்களுக்கு சீட்டு அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது என்ன சொல்ல வருதுன்னா, உண்மையில வந்து சீட்டுல எதனா ப்ராப்ளம் வருமா இவங்களுக்கு? இல்ல சீட்டுல இவ்வளவுதான், நீங்க இவ்வளவுதான், இதுக்கு மேல கேட்க கூடாதுன்னு சொல்ற ஒரு திமிருத்தனமா அது? இல்ல அதேதான் வெக்கமான சூடு சொரண காங்கிரஸ் இருந்ததுன்னா அது இல்லை. இருந்ததுன்னா இவங்க கூட இருக்கக்கூடாது, திமுக கூட இருக்கக்கூடாது. இவ்வளோ ஒரு கேவலமாக இந்த அதாவது திமுக வந்து ஆர்எஸ் பாரதி இப்போ எப்படி இருக்காருன்னா, முன்னாடி ஒரு தீப்பொறி ஆறுமுகம் இருந்தார். நீங்களும் கேட்டிருக்கீங்களா கேட்கலன்னு தெரியல. ஓகே, அவர் வாயை திறந்தாலே கும்பி நாத்தம், கூவம் தான். ஓகே, ஏன்னா திமுக ஆரம்பத்தில் கூவத்திலே ஒரு ஊழல் பண்ணவங்க. அதனால் ஆர்எஸ் பாரதி பேசினாலே நம்ம தீப்பொறி ஆறுமுகம் பேசினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். அதனால் வந்து கூட இருக்காங்களே அவங்கள மதிக்கணும் அப்படி கிடையாது. உங்களுக்கு எவ்வளவோ வந்து நீங்கள் மத்திய அரசோட காங்கிரஸோட இணைஞ்சு இருந்து எவ்வளவோ நீங்கள் அந்த மந்திரி பதவி எடுத்து 2G ஊழலுக்கெல்லாம் உதவி பண்ணாங்க, இவ்வளோலாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு நன்றி கடனுக்காவது காங்கிரஸ் மதிக்கணும். மதிக்காமல் இதை மாதிரி பேசினா அது இயல்பு தான், அவரோட இயல்பு அப்படி தான். நீ எவ்வளோதான் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் சரி, இதை இப்போ ஒருத்தர் மாட்டிட்டு இருக்காரு பாருங்க, டிஆர் பாலு, ஏன்டா கேஸ் கொடுத்தோம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி தான் இப்போ அவர் வாபஸாக வாங்கி ஆகணும், வேறு வழியே கிடையாது. அங்கே போயிட்டு வாய்தா வேலை மாதிரி வாங்கிட்டு இருக்காரு. அண்ணாமலை டிஎன்ஏ துடிச்சிட்டு இருக்காரு. ஸோ இங்கே எல்லாருமே திமுகவோட மினிஸ்டர்ஸ் அத்தனை பேருமே நம்ம அண்ணாமலை சார் வந்து இவரே ஸ்டாலினை சொன்னார், உதயநிதியை சொன்னார், கே நேருவை சொன்னார், நம்ம பொன்முடியை சொன்னார். யாரா போனாங்களா? தெரியும், போனால் நம்ம மாட்டிப்போன்னு. அது கூட தெரியல கே நேரு இவருக்கு, நம்ம டிஆர் பாலுக்கு. இப்போ போய் மாட்டிக்கிட்டாரு. ஒருத்தரை தான் வக்கீல் அனுப்புகிறாரு, ஒருத்தரை ஓடி போகிறாரு. தேவையா? அங்கேருந்து வராரு, எனக்கும் சாராய ஃபேக்ட்ரிக்கு சம்மந்தமே இல்லைன்னு. அவர் வந்து இறங்குற கார் பார்த்தீங்கன்னா சாராய ஃபேக்ட்ரியோட கார். லல்லு பிரசாத்தும் திமுகவும் ஒன்று. அங்கே பீகாரில் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, இங்கே மக்கள் ஒன்றும் புரியல. புரிஞ்சுக்கணும், நல்லதை எதிர்பார்ப்போம், மாற்றத்தை எதிர்பார்ப்போம். ஓகே சார், நிறைய தகவல் பயந்து மிக்க நன்றி. தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி.